ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 30K பட்ஜெட் இருக்குது ப்ரோ. இதில் வந்து ஒரு 25K வந்து பட்ஜெட் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஆனால் வந்து எனக்கு என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து யாராச்சும் ஃபோன் வாங்கணுன்ட்டு வச்சுட்ருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி வேஸ்ட் பண்ண தேவையில்ல மொக்கையான ஃபோன் வாங்கி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ எண்டில் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் ஓகேவா, நான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்ன ஃபோன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ மேபி அதிலேருந்து கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மூணு செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சுக்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து யாருக்கு அப்படின்னா வந்து எனக்கு வந்து மீடியா கன்சம்ஷன்லாம் வந்து அதிகமாக பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு கேமிங் ஃபோன் வேணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு செக்மெண்ட்டும். செகண்ட் செக்மெண்ட் வந்து நான் வந்து கேமிங்லாம் பெருசாக விளாட மாட்டேன், எனக்கு வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம், அதாவது டிஸ்பிளே தான் முக்கியம், எனக்கு வந்து பார்க்குற கண்டென்ட் வந்து பயங்கர பஞ்சியாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து செகண்ட் கேட்டகரியும். தேர்டு வந்து ரெண்டுமே எனக்கு வேணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ஐகோ ஓகேவா, ஐகோ 7 அப்படின்ற ஒரு ஃபோனு. இது வந்து நான் எதனால் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இதோட ஸ்பீடு ஓகேவா. ஸோ இதோட ஸ்பீட் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இதில் இருக்க சிப்பு பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 875G ஓகேவா. இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டான சிப் இருக்குது. ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே ஓகேவா. டிஸ்பிளே வந்து 120Hz டிஸ்பிளே ஓகேவா. செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும் 120, 60, 90, ஸோ 120 ஓகேவா. செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே ஓகேவா. ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகேவா. 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா வந்து கேமரா ஓகேவா. 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. OIS ஓகேவா. ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன், அதாவது டிஜிட்டலாக கிடையாது, உள்ளே இருக்க இதுவே வந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங்க்கு. ஸோ நிறைய வந்து நான் வந்து கேம் விளாடுவேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 Hz டச் சாம்பிளிங், அதாவது டச் சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேம் விளாடும் போதே நம்ம ஒன்று கிளிக் பண்ணுவோம், அது வந்து ஒரு 1 செகண்ட் கூட லேக் ஆகாது, 1க்கும் கீழே தான் லேக் ஆகும். பட் அது வந்து நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் கரெக்டாக. ஸோ அதனாலலாம் வந்து இதிலே கொடுத்துட்டாங்க டச் சென்சிட்டிவிட்டிலாம் இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபோனை மெயினாக யார் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் யூஸ் பண்ணுறவங்க வாங்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து பாப்புலரான சிப் இருக்குது. ஸோ ஓகே, மீடியா கன்சப்ஷனுக்கு வந்து ஓகே இது வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து டிஸ்பிளேயும் வந்து பக்காவான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் பிரைட்னஸும் வந்து பீக் பிரைட்னஸ்லாம் வந்து 1300 nits கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 1300 nitsலாம் வந்து ரொம்ப அதிகம். மேபி உங்கள் கண் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படின்னா வந்து இந்த ஃபோன்லாம் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. மேபி சில பேருக்கு இருக்கும், எனக்கு வந்து கண்ணெலாம் வந்து ரொம்ப பிரைட்டாக பார்த்தாலும் பிடிக்காது ப்ரோ அப்படின்ட்டுலாம் சில பேர்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அப்படி சொன்னேன். ஏன்னா ரொம்ப பிரைட்னஸ் தான் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ அடுத்து ஒரு ஃபோனில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து பேட்டரி ஓகேவா. இதில் பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஓகே டீசெண்டான சூப்பரான பேட்டரி தான். 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 66 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால அரௌண்ட் ஓகே ஒரு 1 hour 1.5 hours வந்து ஏறிடும். 1 hour ஏறிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 3 கலரில் கிடைக்கும் ஓகேவா. ஆரஞ்சு, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அப்படின்ற மாதிரி 3 கலரில் கிடைக்குது. ஸோ கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாருமே இப்படி தானே வைக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட்லேயே வந்து இவங்களும் வச்சுருக்காங்க. சின்ஸ் இது ஒரு கேமிங் ஃபோன், அதுக்கப்புறமா வந்து அதிக சிப் கெப்பாசிட்டி உள்ள ஃபோன் அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராஃபைட் லேயர். கிராஃபைட்னா நார்மலாக நீங்கள் நினைக்கிற கிராஃபைட் தான், பென்சிலில் இருக்கும்போது அந்த கிராஃபைட் தான். அந்த கிராஃபைட் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபைட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mm². இந்த ஏரியா இங்கே ஃபுல் கவரேஜ் லிக்விட் கூலிங் சிஸ்டம். ஸோ உள்ளே வந்து ஒரு லிக்விட் தான் இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. உள்ளே வந்து வேப்பரைஸ்டு லிக்விட் இருக்கும். அது வந்து சைமல்டேனியஸாக மாறி வரும். சவுண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து சரவுண்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, டுவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ட்டு. மான்ஸ்டர் பீட் சரவுண்ட் சவுண்ட் வித் டுவல் ஸ்பீக்கர்ஸ். அதாவது சரவுண்ட் சவுண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும் ஓகேவா ஸ்பீக்கரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டே வந்து இங்கே இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் மாறும்ல. ஸோ அதே வந்து ஃபிசிக்கலாக கொடுப்பாங்க இவங்க, டாப் அண்ட் பாட்டம் அப்படின்ட்டு மாறி ப்ளே ஆகும் பீட்லாம். ஸோ அதான் சரௌண்ட்ஸும் அப்படி அதெல்லாம் வந்து பழைய டெக்னாலஜி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கேமராஸ் பார்த்திங்கன்னா வந்து 48 மெகா பிக்சல் 13 மெகா பிக்சல் 2. ஸோ இதெல்லாம் 2 MP வந்து சும்மா அதெல்லாம் ஒன்றும்
கிமிக் தான் அதெல்லாம். ஸோ மெயின் வந்து 48 மெகா பிக்சல். ஸோ நம்ம அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே இருக்க அந்த லென்ஸையும் வந்து அப் அண்ட் டவுன், லெஃப்ட் டு ரைட் சின்ன மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து 13 MP வந்து வைட் ஆங்கிள். ஸோ 120 டிகிரி. ஸோ அதெல்லாம் வந்து குவாலிட்டி லாஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக அதில். ஸோ இந்த ஃபோன் வந்து எதுக்கு முக்கியமானு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கு. ஸோ கேமிங்க்கு நீங்கள் பக்காவான ஒரு ஃபோன் வாங்கணும்னா இந்த ஃபோன் சஜஸ்ட் பண்ணுவேன் நான். சூப்பர் ஃபோனு. ஓகே, செகண்ட் ஃபோனுக்கு நம்ம போயிடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து Realme 10 Pro. ஸோ இது வந்து செம்ம ஸ்டைலிஷான ஒரு ஃபோன். ஓகேவா? எதனால் நான் ஸ்டைலிஷான ஃபோன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே பாருங்கள். அதாவது கர்வ்டு டிஸ்பிளே தெரியுதா? இந்த கர்வ்டு டிஸ்பிளே டெக்னாலஜிலாம் வந்து சாம்சங் வந்து அப்போ யூஸ் பண்ணிருந்தாங்க கரெக்டாக. இந்த சாம்சங் 7, S7, S சீரீஸில் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அது வந்து எதனால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தெரியுதா ஒரு ஒயிட் இதில் அந்த ஒயிட் லைன் வந்து ஒன்றும் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ நம்ம மூவியோ இல்லை ஏதோ ஒரு மீடியா கன்சப்ஷன் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுற்றி கண்டிப்பாக லைட் இருக்கும். டேவாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. நைட்டில் என்ன லைட் இருக்கும் அப்படின்னா அந்த டியூப் லைட் தான். ஸோ அது வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து டெம்பர் கிளாஸ்லாம் போட முடியாது இதில். ஸோ நிறைய பேர் ஃபோன் வாங்கினா எல்லாருமே 98% வந்து டெம்பர் கிளாஸ் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இங்கே டெம்பர் கிளாஸ் வந்து இந்த இடத்துல வந்து போயிடும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. பட் ஓகே, ஆனால் பார்க்க செம்ம ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க மறுபடியும் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Realme 10 Pro Plus. ஓகேவா? நேம் பார்த்துக்கோங்க, Realme 10 Pro Plus. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான லிங்க்லாம் வந்து நான் வந்து இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது பெஸ்ட் பையிங் லிங்க், அதாவது எந்த இடத்துல வாங்கினா கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு, ஃப்ளிப்கார்ட், அமேசானா. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்து கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில். ஸோ இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே. இதோட மெயின் பிக்சரே அதுதான், கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ 120 Hz கர்வ்டு விஷன் டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து இது வந்துச்சு பார்த்தீங்களா 108 மெகா பிக்சல் ப்ரோ லைட் கேமரா. ஸோ இந்த 108 மெகா பிக்சல் அப்படின்றதே வந்து ஒரு இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபோன் கேமராவுக்கு வந்து எது வரைக்கும் போதும் அப்படின்னா 12 மெகா பிக்சலே போதும். ஸோ வாங்க இதோட ஃபீச்சர்ஸ்லாம் டக்குன்னு பார்த்துலாம். நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஸோ வாங்க ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அண்ட் எலிகன்ட் கர்வ்டு டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 120 Hz கர்வ்டு டிஸ்பிளே. அதுதான் வந்து இவங்க எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா கேமரா பார்ப்போம். ஸோ 108 மெகா பிக்சல் ப்ரோ லைட் கேமரா. ஸோ ப்ரோ லைட் கேமராலாம் வந்து ஒரு ஃபேன்சி நேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து 108 மெகா பிக்சல் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வந்து சிப்பு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek. ஓகே, ஒரு டீசெண்டான சிப்பு, 5G சிப்பு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேட்ரி பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh. ஓகே, இந்த சிப்புக்கு இந்த பேட்ரி வந்து ஓகே, நல்ல ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அடித்து கேம் ஆனாலும் ஓகே தாங்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து 67 வாட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐக்கூவில் பார்த்தீங்கன்னா வந்து 66 வாட்ஸு, இது வந்து 67 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர். ஸோ நான் லாஸ்ட் இதிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ iQOO 7 அந்த ஃபோன்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு வந்து iQOO 7 வந்து 1300 nits, அதாவது பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ்ஸு. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து ஐ வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இண்டஸ்ட்ரி லீடிங் ஐ ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இதுலேயும் வந்து செம்ம பீக் பிரைட்னஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து 2 சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ளூ லைட் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ளிக்கர்னாலே வந்து இப்போ நம்ம ஒரு டியூப் லைட்டை பார்க்குறோம் அப்படின்னாலே அது எரியிற மாதிரி தானே இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கும், அது வந்து நேக்கடைக்கு தெரியாது. பட் பேக் இன் அவர் ஹெட் வந்து என்னென்னா, அந்த ஃப்ளிக்கர் வந்து நம்மளுக்கு வந்து பிரெயினில் தெரியும். ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம நேக்கடையில் தெரியல அப்படின்னாலும் பேக் இன் தி ஹெட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இவங்க வந்து ஃப்ளிக்கர் ஃப்ரீ சர்டிஃபிகேட், அந்த ஃப்ளிக்கர் ஒரு ஃப்ளிக்குக்கும் இன்னொரு ஃப்ளிக்னா ஒன்றும் இல்லை, அந்த பிளிங்க் ஆகுறது இல்லையா, இந்த டிஸ்பிளே ஆக்சுவலாக பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும், அது நம்ம நேக்கடைக்கு தெரியாது. ஸோ அந்த பிளிங்க்குக்கு நடுவில் இருக்க டைம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ அதை வந்து இவங்க சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுருக்காங்க. ப்ளூ லைட்டும் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி 2 வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக ஃபோன் வாங்குறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரைட்டாக. பட் இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம கண், நம்மளோட பாடி பார்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துவாங்க, சார் வேல்யூ அதெல்லாம் பார்த்துவாங்க. இந்த மாதிரி வந்து 108 மெகா பிக்சல் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அதெல்லாம் பார்த்து வாங்கிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து சாம்சங் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், சாம்சங் வந்து என்னடா சாம்சங்கில் ஒன்றுமே கொடுக்க மாட்டான், பட் ஆனால் வந்து எல்லாருமே அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டுலாம். ஏன்னா சாம்சங்கில் வந்து ஹெட் டு பாடி சார் வேல்யூ வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சாம்சங் வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணி போகிறாங்க, ரைட்டாக. ஸோ வாங்க இந்த ஃபோனை பற்றியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். Realme 10 Pro. ஓகேவா? ஸோ
இதோட இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 800 நிட்ஸ் தான். பட் ஆனால் ஹைக்கோட பிரைட்னஸ் பார்த்துக்கோங்க 1300 நிட்ஸ். அப்போ நம்ம கண் எவ்வளோ சாவுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஸோ இதில் வந்து HDR இருக்குது, சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எப்பா 93%, ரொம்ப அதிகம். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோலாம் ஒன்றும் இல்லை. இப்போது இதுதான் வந்து பாடி, ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. மேலே சின்ன ரொம்ப கம்மியாக இருக்குது கீழே. ஸோ அதான் வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. இந்த அளவுக்கு ரேஷியோலாம் செம்ம, ஓகேவா? டச்சு, அதாவது கேமிங் ஃபோனுன்றதுனால, கேம் யூஸ் பண்ணலான்றதுனால டச்சோட ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான சூப்பர் ஃபோன். அதாவது நல்ல டிஸ்பிளே உள்ள, டீசெண்டான சிப் உள்ள, நல்ல பேட்ரி 5000 mAh பேட்ரி உள்ள, அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுக்குற சூப்பரான ஃபோன் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் முக்கியம். எனக்கு பர்சனலாக ரியல்மி, அதோட ரெட்மியோட யூஏ வந்து சுத்தமாக பிடிக்காது. என்னோடய ஃபேவரட் யூஏ பார்த்திங்கன்னா வந்து 2. ஒன்று வந்து சாம்சங் ஒன் யூஏ, இன்னொன்று வந்து ஐஓஎஸ், ரைட்டா? ஸோ இதோட யூஏலாம் உங்களுக்கு பிடிச்சிது, எனக்கு வந்து நான் ரியல்மி தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ நான் இப்போயும் வந்து ரியல்மி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே, சூப்பர், வாங்கிக்கலாம். தேர்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, நான் வாங்கினா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சூப்பர் ஃபோனாக இருக்கும். என்ன ஃபோன்னா வந்து M51. அதாவது சாம்சங் வந்து எப்பயுமே இது கொடுக்க மாட்டானுங்க, சிப்பில் வந்து ஸ்னாப் ட்ராகன் சிப் கொடுக்க மாட்டானுங்க. அவனுக்கு எக்ஸினோஸ் மொக்க சிப்பை தான் கொடுத்து நம்மளை சாவடிப்பானுங்க, கரெக்டாக? ஸோ இந்த ஃபோனில் தப்பி வந்து என்னவோ எப்படியோ ஒரு ஸ்னாப் ட்ராகன் சிப் வந்துச்சு. ஸ்னாப் ட்ராகன் 730G சிப்போ உள்ள சாம்சங் ஃபோன், ஓகேவா? சாம்சங் ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த ஃபோனை வந்து கேலக்ஸி F51 பேர், ஓகேவா? ஸோ இந்த ஃபோனை ப்ரிஃபர் பண்ணி வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 7000 mAh பேட்ரி கொண்ட ஃபோன் இது, ஓகேவா? பெருசாக இருக்கும் பேட்ரி, ஓகேவா? திக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம வெயிட்டான ஃபோனு. அரௌண்டு 200 டச் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். 195 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் கேஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் ரேஞ்சுக்கு இருக்கும் அந்த ஃபோனு. டிஸ்பிளே சைஸும் வந்து செம்ம பெருசு, அண்ட் ஆல்சோ பேட்ரி செம்ம பெருசு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா, 7000 mAh பேட்ரி. இந்த ஃபோனை வச்சு நான் என்னோடய ஃபோன்லாம் நான் சார்ஜ் போடுவேன். ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபோனு. ஸோ இதில் கேமராலாம் எல்லாமே டீசெண்டான ஸ்பெக்கு தான், ஓகேவா? 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து 2001 வந்த ஃபோன் நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ 5MP 12 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள். ஸோ அதெல்லாம் வந்து வைட் ஆங்கிள்லாம் வந்து குவாலிட்டி செம்ம லாஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மேக்ரோ கேமரா அன்யூசபிள், ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் யூஸ் பண்ண முடியாது. 5MP தான் கொடுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான். ஸோ வைட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வைட் ஆங்கிள் எடுக்கும். அதுக்கப்புறம் மேக்ரோ ஷாட்ஸு, அதுக்கப்புறமா வந்து லைவ் ஃபோக்கஸு, ஆனு ஆஃபு, ஸோ அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டீசெண்டான ஸ்பெக்கு தான். இது வந்து இந்த ஃபோன் வந்து யாருக்கு அப்படின்னா, நான் வந்து சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு, சாம்சங் ஃபோனில் எனக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு, எக்ஸினோஸ் சிப் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். டிஸ்பிளே தான் வந்து இதில் வந்து சூப்பரான ஒரு மேட்ரே. AMOLED டிஸ்பிளே, சாம்சங் வந்து தவறாமல் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ வந்து டிஸ்பிளே வந்து சூப்பர் டிஸ்பிளே. அப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறமா வந்து செக்யூரிட்டி, நாக்ஸு. நான் வந்து இன்னொரு ஃபோனில் வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் எப்பயுமே, நாக் செக்யூரிட்டி, ஓகேவா? அது செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நாக் செக்யூரிட்டினா ஒன்றும் இல்லை. நாக் செக்யூரிட்டினா என்ன அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து செப்பரேட்டாக வந்து ஃபுல்லாக ஒரு 5 minutes வீடியோ வந்து போடுறேன், நாக் செக்யூரிட்டினா என்ன அப்படின்ட்டு, ரைட்டாக? ஸோ இது வந்து உள்ளே வந்து ஃபிசிக்கலாகவே வந்து ஒரு சிப் வச்சு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். சரி, ஓகே. இது வந்து தேர்ட் ஃபோன். ஸோ ஃபைனலாக வந்து ஃபோர்த் ஃபோன், அதாவது என்னோடய பர்சனல் ஃபேவரெட், ஓகேவா? இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு 25,000 to 30,000 இருக்குது, நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குவேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபோன் தான் வாங்குவேன், ஓகேவா? கூகுள் ஃபோன் தான் வாங்குவேன். கூகுள் பிக்சல் 6a அதான் வாங்குவேன், ஓகேவா? ஸோ எதனால் அப்படின்னா எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், ஓகேவா? நான் வந்து எங்கே போனாலும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, நல்ல கேமரா உள்ள, நல்ல டிஸ்பிளே உள்ள ஒரு ஃபோன் வேணும், ஓகேவா? ஸோ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், கூகுள் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அட் இட்ஸ் பீக், ஓகேவா? செம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறமா எப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தாலும் இந்த ஃபோனு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா
கேமரா வந்து ஸோ ஐஃபோனோட கேமராவும் நான் இந்த ஃபோனோட கேமராவும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ஃபோனோட கேமரா தான் பிடிக்கும். ரைட்டா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஒன்லி, நாட் வீடியோகிராஃபி. ஓகேவா, வீடியோகிராஃபியில் ஐஃபோன் அடிச்சுக்க ஒன்றும் கிடையாது. மேபி சாம்சங் S22 வேணால் வரலாம் காம்படிஷனில், பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு தான் பிடிக்கும். ரைட்டா, ஆனால் ரா ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஐஃபோன் பிடிக்கும். ரைட்டா, ஸோ இது வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட்டுக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு. ஸோ கேமரா வந்து டிக்கு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே, ஓல்ட் டிஸ்பிளே. ஓகேவா, சூப்பரான டிஸ்பிளே, நல்லாயிருக்கும் டிஸ்பிளே, அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து டிசைன். ஸோ டிசைன் எனக்கு வந்து இந்த பின்னாடி வந்து கிரேடியன்ட் வந்து பிடிக்காது. ஸோ ஏன் இந்த கிரேடியன்ட்டு எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில மார்க்கெட்டில், இன்னும் அடுத்த ஒரு டிகேடுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிரேடியன்ட்டு. ஜிகுன்னு இருக்கும்ல பின்னாடி, ஸோ அந்த இது சொல்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து எப்படின்னா மினிமலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 தான் சொன்னேன் இல்லையா, டிஸ்பிளே, கேமரா, ஸ்டைலு, அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது 4மே இந்த ஃபோன் வந்து டிக் பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் இந்த ஃபோன் தான். நான் இப்போது 25,000 என்கிட்ட இருந்து 27,000 என்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வாங்குவேன் அப்படின்னா வந்து இதுதான் வாங்குவேன். ரைட்டா, ஸோ உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்னன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் சொன்ன 4 ஃபோனில் ஏதாவது ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இப்போ நான் காட்டினது எல்லாமே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் காட்டினேன். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் பையிங் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னா நான் அதுக்கான லிங்க்கை வந்து கீழே போடுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் மணியை வந்து வேஸ்ட் பண்ணுற போகிறாங்க. ஓகேவா, ஹார்ட் அண்ட் மணியை வந்து வேஸ்ட் பண்ணுறக்கூடாது. ஸோ மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.